ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியானா என்னென்னா, இது ஒரு மெம்ப்ரெயின். ஸோ இது என்னது ஒரு மெம்ப்ரெயின் சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா, 2 மெம்பரைன்ஸ் கன்சிஸ்ட் ஆகியிருக்கு. இது 2 மெம்பரைன்ஸ் கன்சிஸ்ட் ஆகிருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்னர் மெம்பரைன் சொல்லி சொல்கிறாங்க. என்னது இன்னர் மெம்பரைன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த அவுட்டர் மெம்பரைன் சொல்லி சொல்கிறாங்க. என்ன மெம்பரைன்? அவுட்டர் மெம்பரைன். ஸோ இதை பாருங்கள், இந்த பிக்சர் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னர் மெம்பரைன் இருக்குது. இன்னன்னா இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அவுட்டர்னால் இந்த அவுட்டர் லேயரை என்ன சொல்கிறாங்க? அவுட்டர் மெம்பரைன் சொல்கிறாங்க. இந்த மெம்பரைன் பார்க்குறீங்க. இந்த மெம்பரைன் 60 to 70 டிகிரியில் ஒரு திக்கண்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த திக்னஸில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அவுட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அவுட்டர் மெம்பரைன் அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியலான மெம்பரைன் எப்படி இருக்குன்னா, ஸ்மூத்தாக இருக்குமா. எப்படி இருக்குன்னா, ஸ்மூத்தாக இருக்குன்னா, அதே மாதிரி பெர்மியபிள் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பெர்மியபிள்னா என்னது? இது ரொம்ப வேஸ்டாக நல்ல வலியாக இருக்குது. எதுக்குன்னா, ஸ்மால் மாலிகுல்ஸ் அதுக்கு வழியாக போகிறதுக்கு ரொம்ப பாதை எப்படி இருக்குன்னா, ரொம்ப விரிவானதாக இருக்குது. அதான் ஃப்ரீலியாக போகிறதுக்கு ஸ்மால் மாலிகுல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்குது, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது போகிறதுக்கு அந்த வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னென்னா இருக்குன்னு பார்க்குறோன்னா, இந்த அவுட்டர் மெம்பரைனில் என்சைம்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது இந்த அவுட்டர் மெம்பரைன்ஸில்? என்சைம்ஸு, ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இந்த 3மே கன்சிஸ்ட் கண்டெயின் அதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இட் ஹேஸ் அ ப்ரோட்டீன், அதாவது போரின் மாலிகுல்ஸான ப்ரோட்டீனை இருக்கிறதுனால இது என்னதுன்னா ஒரு சேனல் ஃபார் த பேசேஜ் ஆஃப் மாலிகுல். ப்ரோட்டீன் என்னதுன்னா ஒரு சேனல் மாதிரி என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. எதுக்காக? மாலிகுல்ஸ் எல்லாமே அந்த வழியாக போகிறதுக்காக, பேசேஜ் ஆகிறதுக்காக ஒரு சேனல் மாதிரி இது என்ன ஆகுதுன்னா வேலை செய்யுது. எது? ப்ரோட்டீன் வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறோம் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன். என்னது? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்னா என்னென்னா, இது ஒரு செமி பெர்மியபிளான ஒரு மெம்பரைன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஸ்மூத் அண்ட் பெர்மியபிள் மெம்பரைன் சொல்லி, செமினா அப்போ ஒரு சில பார்ட்டிகிள்ஸ் மாலிகுல்ஸ் போக முடியும், ஒரு சில மாலிகுல்ஸ் அதன் வழியாக போகவே முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது செமி பெர்மியபிள் சொல்கிறாங்க. ரெகுலேட் த பேசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் into and out of the mitochondria. ஒரு பாசேஜ், அதாவது மைட்டோகாண்ட்ரியா வழியா, அதாவது இந்த மைட்டோகாண்ட்ரியா வழியா உள்ள வரதுக்கும் வெளியே போகிறதுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு பேசேஜ், அதாவது வழி மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் ஒர்க் ஆகுது. ஓகேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் அதில் என்னென்ன இருக்குன்னா, என்சைம்ஸும் கேரியர் ப்ரோட்டீனும் ரொம்ப அதிக அளவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் 80% ஆஃப் தி ப்ரோட்டீனும் லிப்பிட்ஸ் இருக்குது. என்னது? 80% ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் ஆர் லிப்பிட்ஸ் இன் தி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன். ஓகேங்களா? அப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் இருக்கிற வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட்ஸ் பார்க்குறோன்னா, கிறிஸ்டேன் ஒன்று பார்க்குறோம். கிறிஸ்டேனை எதுன்னு பார்க்குறீங்கன்னா, சொல்கிறாங்கல்ல இந்த கர்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்வ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டேன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த கர்வ் தான் என்னன்னு சொல்கிறாங்க? கிறிஸ்டேன் சொல்லி சொல்கிறாங்க. வாங்க அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுவும் எங்கே இருக்குன்னா, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைனுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைனுக்கு ஒரு ரைஸை ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அங்கே ஏற்படுது. என்னது? ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது. அந்த நீங்கள் அங்கே பார்ப்பீங்க பிக்சரில். சாரி, இது ஒரு கிறிஸ்டே ஜங்ஷன். அதான் இது. ஓகேங்களா? ஸோ ஜங்ஷன் மீன்ஸ் ஒரு கர்வ் லைக் தான் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டே ஜங்ஷன். அப்போ கிறிஸ்டேனா என்னென்னா, இது ஒரு இந்த மாதிரி ஒரு
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா கிறிஸ்டே. இந்த கிறிஸ்டே வந்து என்னென்னா இன்னொரு மைட்டோகாண்ட்ரியா மெம்பரைனுக்கு ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்குது. என்னது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் இது வந்து இன்னர் மெம்பரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே இன்னர் மெம்பரைனா இதுக்குள்ளே ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி தான் கோடு கூட இருக்கும். இது எதுக்காகனா நம்மளுடைய அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே ஈஸியாக மூவ் ஆகிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அதுதான் என்ன கிறிஸ்டேன்னு சொல்லிடுறாங்க. இந்த கிறிஸ்டே வந்து இன்க்ரீஸ் இந்த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏரியாவில் அதிகமாக வந்து இருக்குது. உள்ளாடிக்கு எப்படி இருக்குன்னா அதிகமானதாக ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது எதுக்காகனா ஸோ ஆஃப் தி மைட்டோகாண்ட்ரியா டு ஹோல்ட் த வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இது வந்து இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. அதேமாதிரி இப்போ இந்த கிறிஸ்டே வந்து ஒரு பெண்டிங் மாதிரி இருந்தால் அது என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டே ஜங்ஷன் சொல்கிறாங்க. இந்த இன்னர் மெம்பரைன் வந்து இப்படி பெண்டிங் மாதிரி இருந்தால் அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டே ஜங்ஷன். இப்போ அந்த இதை நீங்கள் கூட பார்ப்பீங்க. ஸோ இதை தான் என்னது கிறிஸ்டே ஜங்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் லைக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஜங்ஷன், அப்புறமேட்டு வேறு எங்கே ஜங்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த எல்லா இடத்துலையுமே ஜங்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டே ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னது சொல்கிறாங்க கிறிஸ்டே ஜங்ஷன் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்குறோன்னா ஆக்சிசோம்ஸ். இது வந்து ஒரு 2 மார்க்கில் நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த ஆக்சிசோம்னா என்னென்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரி மெம்பரைனில் பியர் மைன்யூட். இது வந்து ஒரு ஸ்பேஸ் டென்னிஸ் ராக்கெட் மாதிரி ஒன்று அந்த மாதிரி இருக்குமா ஷேப், அந்த மாதிரி, அதாவது டென்னிஸ் ராக்கெட் ஷேப்டு பார்ட்டிகலாக இருக்குது. இது வந்து அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்க ஆக்சிசோம் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்ட்ஸ் வந்து பார்க்குறோம். F1 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. F1 என்னது ஹெட்டு. அப்புறம் நடுவில் இந்த ஸ்டெம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் என்னது ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பேஸ் வந்து என்னன்னா F0 தான் என்னது பேஸ். ஓகேங்களா. இப்போது இதுதான் என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ். ஓகேங்களா. 2 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் தி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். அதாவது நிறைய ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் என்ன ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மிக்சர் ஆகுறத என்ன சொல்கிறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா என்சைம்ஸு ஃபார் த கிரிப்ஸ் சைக்கிள், மைட்டோகாண்ட்ரியல் ரைபோசோம்ஸு, டிஆர்என்ஏ, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏஸ் எல்லாமே சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க ஒரு மிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் மிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது தான் என்ன சொல்கிறாங்க மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னது நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவோட ஒரு ப்ரீஃபானது ஸ்ட்ரக்சரு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். மைட்டோகாண்ட்ரியல் இஸ் த மெயின் ஆர்கனல் ஆஃப் தி செல் ரெஸ்பிரேஷன். ஸோ ஒரு செல் ரெஸ்பிரேஷனுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு மெயினான ஒரு ஆர்கனலாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபி மாலிகுல்ஸ். ஏடிபி மாலிகுல்ஸ் ஆன அது வந்து அதிகமாக என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் இது என்ன ஏடிபின்னா என்னது ஒரு எனர்ஜி குளுக்கோஸ். ஓகேங்களா. அதனால தான் இது என்னது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுக்கு ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து இருக்குது. ஏடிபி ஃபேக்டர் ஆஃப் தி செல்னு கூட சொல்கிறாங்க. ஓகே. இந்த வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. இந்த வேர்டு எழுதுனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியானாலே என்னது நம்மளுக்கு வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு நல்லா கண்டிப்பாக தெரியும். இல்லைனா ஏடிபி ஃபேக்டர் ஆஃப் தி செல். ஓகேங்களா. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா செல் டு மெயின்டைன் எ நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி கால்சியம் அயான். கால்சியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது வந்து உதவுது. இட் ரெகுலேட்ஸ் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தி செல்லோட மெட்டபாலிக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வழிநடத்துக்கிறதுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இது வந்து இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்னது ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி கற்றுக்கிட்டோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.